ஹாய் ஒருவன் கண்டிப்பாக 11th போகிறவங்க இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒரு 5-10 நிமிஷம் தான் உங்கள் வாழ்க்கையே சேஞ்ச் பண்ண போகிற வீடியோ கூட இருக்கலாம். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒன்று சொல்லுங்கள். 12th எவ்வளோ சீக்கிரமாக நம்ம மேக்ஸ் கிராஷ் சீரியஸ் ஃபஸ்ட்டு மிட்டமோட மேக்ஸ் கிராஷ் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளைக்கே பண்ணலாமா வேண்டாமான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபிசிக்ஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன். இப்போ 11th to 12th நீங்கள் மறக்க வேண்டியவை, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணி, அதாவது படிக்காமல் இருக்கிறத அப்படி சொன்னேன், இதெல்லாம் பண்ணி படிக்காமல் லோவஸ்ட்டு மார்க் 11th எடுத்திருப்பீங்க. சில பேர் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க. 80% மாணவர்கள் லோவஸ்ட்டு மார்க் தான் எடுத்திருக்காங்க. இதனால் 12th ஒரு பேனிக் ஆகிடுப்பாங்க பெற்றோர்கள். ஸோ அப்போ 12th மிகப்பெரிய ஒரு மார்க் வேணும் அப்படின்னா எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 11th இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன நெகட்டிவிட்டி இருக்கீங்களோ அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அது எல்லாம் தூக்கி எறிஞ்சிடுங்க. பாசிட்டிவிட்டியை கொண்டு வாங்க. நீங்கள் 11th என்னெல்லாம் தேவையில்லாத பண்ணங்களோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என்னெல்லாம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ படிச்சிருக்க மாட்டோம், படிங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிருக்க மாட்டோம், எந்திரிங்க. சாயங்காலம் 6 to 7 9 மணி முடி புக்கை தொட்டிருக்கவே மாட்டோம். இப்போ நீங்கள் கண்டிப்பாக 5 மணி நேரம் படிங்க. ஸோ இதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ டெய்லி ஸ்டடி ரொட்டீன் பழக்கப்படுத்திக்கோங்க. 11th ஸ்டாண்டர்டில் இருக்காது. இப்போ நீங்கள் பழக்கப்படுத்தி தான் ஆகணும். ஸ்டார்டிங்கில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வித்தின் 6 months நம்ம ஃபுல் போர்ஷன்ஸை முடிக்கிறோம். ஃபுல் போர்ஷன்ஸை நீங்கள் படித்து முடிக்கணும். அப்படிங்கிறப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பிடிச்சா தான் 12th ஜெயிக்க முடியும். ஸோ டெய்லி ஸ்டடி ரொட்டீன் இருக்கணும். எவ்வளோ நேரம் அப்படின்னா அப்புறம் சொல்கிறேன். பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். 11th இருக்கிறதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இரு. 300 மார்க் எடுத்துட்டியா பரவாயில்ல, நான் 12th ஃபஸ்ட்டு மிட்டமில் ஒரு 400 மார்க்காக எடுப்பேன் அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியா இரு. 400 மார்க் எடுத்துகிட்டு கோட்டையில் 450 எடுப்பேன், ஹாஃப் இயர்லியில் 500 எடுப்பேன். அந்த மாதிரி படிப்படியாக முன்னேறணும்னு நினச்சிப்பார். பாசிட்டிவாக இரு. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு உனக்கு எது டஃப்பாக இருக்குன்னு பாரு. அந்த டஃப்பான சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடு. அதுக்கு தனி கோச்சிங் கிளாஸ் போக முடியுமான்னு பாரு. அதுக்கு தனியாக ரொம்ப நேரம் செலவழித்து படிக்கிறம்பி. மேக்ஸ் டஃப்பாக இருக்கா, டெய்லி 1.5 மணி நேரம் எடுத்து படி. ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருக்கா, டெய்லி ஒரு டெரிவேஷன்ஸ் போட்டு பாரு. ஒரு கொஸ்டின் படி. ஃபிசிக்ஸில் ஒரு லெசனில் 3 3 மார்க் படி, இல்லைனா 5 2 மார்க் படி, இல்லைனா ஒரு 5 மார்க் போட்டுப்பார். அவ்வளோதான். கெமிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு 12th ஈஸி தான், அதனால் பிரச்சனை கிடையாது. சரி, கெட் குட் மார்க்ஸ். ஜூன் டு டிசம்பர் முடி தான் நமக்கு டைம். நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்கள். டெய்லி ரொட்டீனில் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அடுத்து ஃபர்கெட் 11th ஸ்டாண்டர்ட். 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் என்னெல்லாம் தவறுகள் டவுன் ஆகிறதுக்கு பண்ணீங்களோ அந்த தவறுலாம் இப்போ நீங்கள் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறேன். ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஸ்லோவாக நான் எடுத்தோன்னே 500 எடுக்க சொல்லலை. ஃபஸ்ட்டு மிட்டமில் ஒரு 300 350. நீ 11th விட ஒரு 50 மார்க் ஜாஸ்தி எடு, 25 மார்க் ஜாஸ்தி எடு, ஒரு 10 மார்க் ஜாஸ்தி எடு. ரொம்ப வீக்காக இருக்கியா பரவாயில்ல, கொஞ்சம் பாஸ் பண்ண ட்ரை பண்ணல ஃபஸ்ட் மிட்டமில். அதுக்கப்புறம் கோட்டையில ஒரு படிப்படியாக ஓரளவுக்கு ஒரு 50 மார்க் ஜாஸ்தி எடு. செகண்ட் மிட்டமில் அந்த கொஞ்சம் நல்லா உட்காந்து படி. ஹாஃப் இயர்லியில் உன்னுடைய பொட்டன்ஷியல் காட்டி எப்படியாவது ஒரு 450 500 எடு. ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக்கில் 550 வந்து நிற்கும் சீரியஸாக. ஸோ மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ஸ்பெண்ட் மோர் டைம். அதிக நேரத்தை இதுக்கு செலவழிங்க. ஏன்னா இது கட் ஆஃபில் இருக்கும். எல்லா கட் ஆஃபுக்குமே இது வரும் அதிகபட்சமாக. அண்ட் பயாலஜி, கம்ப்யூட்டர் படிக்க வேணாம்னு சொல்லலாம். அதுக்கு என்ன சினாரியா, என்ன டைம் டேபிள்னு நான் சொல்கிறேன். ஸோ அதிக டைம் கொடுங்கன்னா கண்டிப்பாக எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். டெய்லி மேக்ஸ் 1 hour. நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறது இந்த ஒரு விஷயம். ஃபிசிக்ஸ் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே. கெமிஸ்ட்ரி டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே போதும் ஒரு வாரத்துக்கு. பயாலஜியும் சிஎஸ்ஸும் பார்த்தீங்கன்னா பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாட்டர்டே சண்டே. தமிழ், இங்கிலீஷில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட். தமிழ் ஒரு வாரம் படி, அடுத்த வாரம் இங்கிலீஷ் படி. ஏன்னா தமிழ் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு மிட்டமுக்குலாம் ஒரு லெசன் 2 லெசன் இருக்குமா. ஃபஸ்ட்டு லெசன் மட்டும் தரவு பண்ணிட்டு செகண்ட் லெசனில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கனாலே போதும். அதனால் வாரத்துக்கு 1 படித்தா போதும். வாரத்துக்கு 1 தமிழ், அடுத்த வாரம் இங்கிலீஷ், அந்த மாதிரி பார்த்தா கூட போதும். சாட்டர்டே சண்டே, ஏன்னா சாட்டர்டே சண்டே பெரும்பாலும் பயாலஜிக்கு போயிடுது. ஒருவேளை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னா நீங்கள் சாட்டர்டே சண்டே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை படிக்கலாம். பயோக்கு ஒரு சண்டே மாதிரி ஒதுக்கிக்கோங்க. சரியா? இதுதான் சினாரியா, இதுதான் ஸ்டடி டைம் டேபிள். டெய்லி நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னா 6:30க்கு ஆரம்பிச்சுக்கோங்க. எல்லா ஸ்கூலும் 6:30க்குள்ளே நீங்கள் படிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். 6:30க்கு ஆரம்பித்து நீங்கள் 10 o'clock முடி நீங்கள் படிக்கலாம். உள்ள இன்பிட்வீனில் நீங்கள் பிரேக்கெல்லாம் போக. சரியா? எழுதுறதுன்னா 8:30க்கே வைண்ட் அப் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சிரு. நீ பெட் டைமில் பார்த்தீங்கன்னா உனக்கு 11 o'clock நீ போயிடணும். 11 o'clock நீ போயிடணும். போனால் தான் காலையில் 4:45க்கு எந்திரிச்சு
5 மணிக்கு நம்ம வந்து படிக்க முடியும். ஸ்டார்ட் பண்ணி 7 AM முடி படிக்கணும். புரிஞ்சுதா? வேக்கப் டைம் இதுதான் உன்னுடைய தாரக மந்திரம். இது உன் மனசில் இருக்கணும். இந்த டைமிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி நீ படிக்கலை, நீ வந்து சாதிக்க முடியல, நான் வந்து எந்திரிக்காமல் விட்டுட்டேன், இப்படிலாம் பண்ணினா மார்க் ரெடியூஸ் ஆகிட்டே வர்றதை உங்களால் பார்க்க முடியும். நான் பயப்படுத்தலை. ஸ்டார்டிங்லேயே இந்த பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும். இதுதான் நான் சொல்கிறேன். நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடலாம் தான் வந்தேன் ஃபிசிக்ஸ்க்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு. சரி கேட்டுட்ருக்கானுங்களே, கிராஸ் சீரீஸ் தான் போட முடியல, அதாவது போட்டு விடுமே அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். சரி ஒரு மோட்டிவேஷனாக நம்ம வந்து ஏதாவது ஒன்று சொல்லி அவனுக்கு புரிய வைப்போம். ஸ்கூல் வேறு திறக்க போகுது, இன்னும் படிக்கவே சில பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டான், சில பேர் வேணும்னே விளையாண்டுருப்பான், சில பேர் டியூஷன்லாம் போயிட்டுருப்பான், ஆனால் வீட்டில் படிக்கவே மாட்டான், டியூஷன் போகிறேன்னு ஒரு கடமைக்கு போயிட்டுருப்பான். ஸோ இவங்களுக்காக தான் இந்த வீடியோவே, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் படிக்கிற ஹவரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எழுதுறதுக்கு வரதுன்னா ஒரு 8:30 மணிக்கு வைண்ட் அப் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க. 11 o'clock முடியும், உங்களுக்கு டைம் இருக்குது. ஃபுட் இன்டேக் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த 9-9:30க்கே சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் நைட்டு. ஏன்னா நீங்கள் சாப்பிட போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டா தான் அது கொஞ்சம் நல்லது. அப்போ தான் நீங்கள் சீக்கிரமும் தூக்கம் பிடிக்கும் அண்ட் காலையில் எந்திரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறது, எதுக்கழிச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபுட் இன்டேக் சாப்பிட்ருங்க. அதனால தான் இவ்வளோ டைம் கொடுத்துருக்கேன். நடுவில் ஃபுட் இன்டேக்கு ஒரு ரெஸ்ட்டு ஒரு 15 minutes எல்லாம் போக தான் 6:30 to 10 மணி. அப்படி கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி காலையில் 4:45 எந்திரிக்கிறது தான். எந்திரிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான், நீ நேரமாக தூங்கணும். இன்ஸ்டாகிராமு, இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப் பாரு, இந்த மாதிரி ஸ்டடி சம்மந்தப்பட்டு பாரு. அது உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறது, இல்லை வந்து ஷார்ட்ஸ் பார்க்குறது, இல்லை வந்து ஏதாவது ஒரு டைம் அன்னெசரியாக வேஸ்ட் பண்ணினா சேட்டிங்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், இது கரெக்டாக ஃபாலோ ஆகாது, தோற்றுருவேன். ஃபஸ்ட்டு நாள்லேருந்து அப்படியே கொண்டு வா, ஜெயிச்சிடலாம். இந்த ஒரு வருஷம் எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் தியாகம் பண்ணி உன்னுடைய ஆசாபாசங்களெல்லாம் மறந்து, ஆசாபாசங்கள்லாம் நான் சொல்கிறது தேவையில்லாத விஷயத்துக்கு நீ போய் தலையிடுறது, விளையாடுறது, கேமுக்கு, இது எல்லாம் கொஞ்சம் தூக்கி எறிஞ்சிட்டு படிக்கிற வழியை பாரு. இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து டோட்டல் இங்கே ரைஸ் ஆகாது. இன்றைக்கெல்லாம் எல்லாருமே அசால்ட்டாக 400, 450, 500 எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கெல்லாம் எல்லாருமே படிக்கிறாங்க. போன வருஷம் ரிசல்ட்டு பாருங்கள், கெமிஸ்ட்ரியில் 3000 பேர் சென்டம், 3500 பேர், மேக்ஸில் 2500 பேர், ஃபிசிக்ஸில் 1200 பேர். ஒரு காலத்தில் ஃபிசிக்ஸில் 30-40 பேர் தான் சென்டம் போடுவான். ஆனால் இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் பேர் போடுறான். எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கொஸ்டின் பேப்பர் கேட்டாலும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தயவு செய்து மாணவர்களாகி நீங்கள் இதை புரிந்து கொண்டு கரெக்டாக வந்து படிக்கிறவங்களுக்கு பாருங்கள். இதில் வந்து இன்னொரு விழிப்புணர்வு வீடியோவும் நாளைக்கு வரப்போகுது. ஏன்னா இந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணி நான் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களாம் குழந்தைங்க. ஸோ அதனால் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம், நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. போதைப் பொருளுக்கு சிலர் அடிமையாகிறாங்க, அது ஸ்கூல் குழந்தைங்க. அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. அதை பற்றி நான் அவேர்னஸ் வீடியோ நாளைக்கு வரும். கோச்சிக்காதீங்க. பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும் அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணுங்கிற ஒரு வீடியோ அதாவது. ஸோ அதை வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ, அது எப்படி நம்ம அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற வீடியோ. ஸோ அது உங்களுக்கு உதவும். நான் எல்லாத்தையும் தப்பு சொல்லலை, தெரியும் யார் யார் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியும். ஓகே ரைட். அப்போ 11th 12th நீ 11th என்னெல்லாம் விட்டுட்டு 12th வரணுமோ இப்போ நான் சொல்லிட்டேன், நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோ. ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது, ரெடியாரு, நம்ம கிராஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? மாஸ்க் கட்டிடலாம். எங்கூட இருங்க எல்லாருமே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.